பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உத்தியோகத்தர் பதவிக்கு ஆட்சேர்த்துக் கொள்வதற்கான சிறந்த போட்டி பரீட்சை இது. அப்ப இது என்னண்டா 2025ஆம் ஆண்டு பார்லிமெண்ட் ஆபீசர் இது எல்லா நேரமும் கோல் பண்றதுல கடைசியா 2016 தான் இந்த எக்ஸாம் கோல் பண்ணப்பட்டுச்சு. அது பிறப்பு 2025 கோல் பண்ணிக்கிறாங்க. 2024 நடக்க வேண்டிய எக்ஸாம். அப்ப 2025 ஏப்ரல் 26 இந்த எக்ஸாம் நடக்குமென்று இன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அப்ப நம்மள மொத்தமா பார்த்தோம்னு சொன்னா அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் நம்ம இப்ப இதுல என்னென்னதை பார்க்க போறோம்னு சொன்னா குவாலிஃபிகேஷன், அடுத்தது என்னென்ன பாடங்கள் இதுல இருக்கும், அதுல எப்படி செய்யற என்ற ஒரு ஐடியாவோட டிஸ்கஸ் பண்றதாகத்தான் நம்முடைய இந்த கிளாஸ் இருக்கும். அப்ப இதுல நார்மலா நம்ம பார்த்தோம்னா எல்லாரும் டிகிரி ஹோல்டர்ஸ் தான் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ப இதுல இந்த கெசட் நோட்டிபிகேஷனை சும்மா நார்மலா ஒருக்கா பார்த்தோம்னு சொன்னா சம்பள அளவு திட்டம்னா போட்டிறான். எல்லாம் சேர்த்து ஏறக்குறைய சம்பளம் 90,000 ரூபாய்கிட்ட வரும். ஏறக்குறைய 90,000 ரூபாய் மாத சம்பளம் கிடைக்கும். அப்ப வயது ஏஜ் லிமிட் எப்படி 25 வயது குறையாமலும் 35 வயதுக்கு மேற்படாமல் இருத்தல் வேண்டும். அப்ப அந்த கேட்டகரியில பெரும்பாலும் இதுல போட்டியில் எல்லாரும் அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். அதோட சேர்த்து மற்ற நார்மலா என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டுக்கிறான், மெயினாக கல்வி தகமை சம்பந்தமாக இதுல குறிப்பிட்டுகிறான். அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து அல்லது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட பட்டம் வழங்கும் நிறுவனத்தில் ஒன்றிலிருந்து பட்டம் ஒன்றை பெற்றிக்கணும் என்ற ஒரு நார்மலான விஷயம். அடுத்தது ஓலெவல் சம்பந்தமாக கேட்டீங்கன்னா 2 தடவைகளுக்கு மேற்படாத அமர்வுகளில் சிங்களம் அல்லது தமிழ், ஆங்கிலம் அல்லது ஆங்கில இலக்கியம் மற்றும் கணிதம் ஆகிய பாடங்களுக்கு திறமை சித்திகளுடன் அப்ப சி இருக்கணும். எதுல சி இருக்கணும்? நமது தமிழ் என்றபடியால தமிழ் அடுத்தது ஆங்கிலம். அப்ப தமிழும் ஆங்கிலமும் கட்டாயம் நமக்கு என்ன செய்யணும்? திறமை சித்தி இருக்கணும் என்ற ஒரு விஷயம் இதுல சொல்லப்படுது. தமிழ், ஆங்கிலத்துல அல்லது ஆங்கில இலக்கியம் மற்றும் கணிதம். திறமை சித்தியும் சாதாரண தர பரீட்சையில் 6 பாடங்கள் சித்தி அடைந்திருத்தல். ஒவ்வொரு விண்ணப்பதாரரும் குறித்த பதவிக்குரிய சால தலைமையில 2024 டிசம்பர் 30 இடையில பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்படும். விசேட தேவையுடைய விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கும்போது தொடர்பாக விஷயம் இல்லை. ஆட்சேர்ப்பு முறை எழுத்து மூல மற்றும் எழுத்து மூல பரீட்சை மற்றும் ஒரு கட்டமைக்கப்பட்ட நேர்முக பரீட்சை மூலம் என்ன செய்யறாங்களாம்? ஆட்சேர்ப்பு முறை எப்படி செய்வதுதான் எழுத்து மூல பரீட்சை மூலம் மற்றும் ஒரு கட்டமைக்கப்பட்ட நேர்முக பரீட்சை. அப்ப நம்ம இந்த வேலைக்கு எப்படி உள்ளீர்ப்பு செய்யப்படுவோம் என்று சொன்னா முதலாவது நமக்கு ரிட்டன் எக்ஸாம் ஒன்று நடக்கும். அதுக்கு பிறகு ஒரு கட்டமைக்கப்பட்ட நேர்முக பரீட்சை உண்டு, ஒரு இன்டர்வியூ ஒன்று நடக்கும். அது ரெண்டையும் வச்சுத்தான் இந்த வேலைக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்படும் என்ற ஒரு விஷயம் தெளிவா சொல்லப்படுகிறது. அப்ப நம்ம ரெண்டுக்கும் ரெடி ஆகணும், ரிட்டன் எக்ஸாமுக்கும் ரெடி ஆகணும், அதோட சேர்த்து இன்டர்வியூவும் நடக்கும், அதுக்கும் ரெடி ஆகணும். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா பரீட்சை நடைமுறை சம்பந்தமாக எழுத்து மூல பரீட்சை எப்படி இருக்கும் என்ற ஒரு விஷயத்த இல்ல சொல்றேன். எழுத்து மூல பரீட்சை ஆங்கில மொழி ஆற்றலையும் இந்த பரீட்சை ஆங்கில மொழி ஆற்றலையும் மொழிபெயர்ப்பு திறனையும் பொது அறிவையும் நுண்ணறிவையும் மதிப்பிடும். இந்த பரீட்சை ஆங்கில மொழி ஆற்றலையும் மொழிபெயர்ப்பு திறனையும் பொது அறிவையும் நுண்ணறிவையும் மதிப்பிடும் வகையில் 2 வினாத்தாள்களை உள்ளடக்கியதாகும். அப்ப என்ன? இந்த பரீட்சை ஆங்கில மொழி ஆற்றலையும் மொழிபெயர்ப்பு திறனையும் பொது அறிவையும் என்னென்ன விஷயம் இதுல வரும் என்று டீட்டெயிலா சொல்லிக்கிறேன். அதுக்காகத்தான் கெசட் நோட்டிபிகேஷன் நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்மளோட ரிட்டன் எக்ஸாம் தான் ஏப்ரல் மாசம் 27ஆம் தேதி நடக்கிறதுக்கு இருக்கு. அப்ப அதுல ரிட்டன் எக்ஸாம்ல என்னென்ன பேப்பர் நம்மளுக்கு என்னென்னத்தை செக் பண்ண போறாங்க என்றதை தெளிவாகவே போட்டுகிறான். பரீட்சை ஆங்கில மொழி ஆற்றலையும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி அவருக்கு இருக்கா, மொழிபெயர்ப்பு திறன் அப்ப டிரான்ஸ்லேஷன் ஸ்கில்ஸ், அடுத்தது பொது அறிவு ஜெனரல் நாலேஜ், நுண்ணறிவு ஐக்யூ
எல்லாத்தையும் ஒரு பரீட்சார்த்திக்கிட்ட இருக்காண்டு டெஸ்ட் பண்ற வகையில இந்த பேப்பர் இருக்கும். எல்லாத்தையும் வச்சு 2 வினாத்தாள்களை உள்ளடக்கியதாக இந்த பேப்பர் வரும். அப்ப நம்ம அந்த விஷயத்த கிளியரா விளங்கிக்கணும். இந்த 2 வினாத்தாள்களும் ஆங்கில மொழியில் காணப்படும். 2 வினாத்தாள்களும் இது ஒரு மிக முக்கியமான விஷயம். அப்ப நம்ம தெளிவாக விளங்கி கொள்ளணும் என்னன்னு சொன்னா, இது இங்கிலீஷ்ல தான் இந்த எக்ஸாம் நடக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தான் இந்த மீடியம் இங்கிலீஷ்ல தான் இந்த எக்ஸாம் நடக்கும் என்ற விஷயத்த தெளிவாகவே நம்ம என்ன செஞ்சு கொள்ளணும், விளங்கி கொள்ளணும். ஆங்கில மொழியில் தான் காணப்படும். எவ்வாறாயினும் மொழியாற்றலை மதிப்பிடும் வினாத்தாளில் ஒரு மொழிபெயர்ப்பு பந்தி உள்ளடங்கி இருப்பதால் விண்ணப்பதாரர்கள் தாம் பரீட்சைக்கு தோற்றுவதை எதிர்பார்க்கின்ற மொழி மூலத்தை விண்ணப்ப படிவத்தில் குறிப்பிடுவதற்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். இதில் என்ன சொல்றாங்கண்டா, எவ்வாறாயினும் மொழியாற்றலை மதிப்பிடும் வினாத்தாளில் ஒரு மொழிபெயர்ப்பு பந்தி உள்ளடங்கி இருப்பதால் விண்ணப்பதாரர்கள் பரீட்சை தோற்றுவதற்கான எதிர்பார்க்கும் மொழி மூலத்தை விண்ணப்ப படிவத்தில் குறிப்பிடப்பட வேண்டும். என்னத்தை சொல்றாங்கண்டா, இதுல நமக்கு இந்த ஆங்கில மொழியாற்றல், மொழிபெயர்ப்பு திறன், பொது அறிவு, நுண்ணறிவு இவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கியதாகத்தான 2 வினாத்தாள்கள் வரும். அதுல இந்த மொழிபெயர்ப்பு சம்பந்தமாக ஒரு கேள்வி, ஒரு பந்தி, மொழிபெயர்ப்பு பந்தி ஒன்று இருக்கிறபடியால நாம என்ன மொழி மூலத்துல, இப்ப நமக்கு தமிழ் மொழி தான் நம்மட தாய்மொழி என்றதால நம்ம என்ன மொழி மூலத்துல இந்த பரீட்சைக்கு விண்ணப்பிக்கிறோம் என்ற டைம் நம்ம ஆங்கிலத்தை நம்ம இதுல போட்டா சரி. அப்ப அதைத்தானே இல்ல சொல்றான். சாரி, நம்ம தமிழ் மொழி மூலமா விண்ணப்பதாரிகள் என்றதால நம்மட மொழி மூலம் என்ன மொழி மூலம் விண்ணப்பிக்கிறோம் என்ற கேள்விக்கு நம்ம தமிழ் மொழியை தெரிவு செஞ்சு போட்டோம்டா சரி. ஏன் காரணம் என்று இதுல சொல்லிக்கிறான். 2 என்ன மொழிபெயர்ப்பு சம்பந்தமா, மொழிபெயர்ப்பு மொழியாற்றலை விருத்தி செய்கிற வகையில மதிப்பீடும் வினாத்தாளில் ஒரு மொழிபெயர்ப்பு பந்தி இருக்கிறதால அது என்னென்ன மொழியில அவங்களோட தாய்மொழியில விண்ணப்பிக்கணும் என்ற விஷயம் சொல்லிடுறான். அப்ப சுருக்கம் அதுல சொல்றேன் என்னென்ற, நமக்கு டிரான்ஸ்லேஷன் ஒரு பாடமாக இருக்கிறபடியால நம்ம தாய்மொழி இப்ப டிரான்ஸ்லேஷன் என்ற இன்னொரு மொழியில இருந்து இன்னொரு மொழிக்கு நம்ம இதை செய்யறதான டிரான்ஸ்லேட் பண்றதான மொழி மாற்றம் செய்யறதால அது நமக்கு இந்த செய்யறதுக்கு தம்மோட தாய்மொழி அவசியம், அதை குறிப்பிடணும் சொல்லிக்கிறான். இதான் ஒரு சுருக்கமான விஷயம். அடுத்தது என்னென்ன பாடம், 2 பாடம் நடக்கும்னு சொல்லிட்டான். என்னென்னத்தை வச்சு 2 பாடம், ஆங்கில மொழி ஆற்றல், மொழிபெயர்ப்பு திறன், பொது அறிவு, நுண்ணறிவு இவ்வளத்தையும் வச்சு 2 பாடம் நடக்குமா. என்னென்ன பாடம், பாடத்துல பேர் மொழி மற்றும் மொழிபெயர்ப்பு ஆற்றல், மொழி மற்றும் மொழிபெயர்ப்பு ஆற்றல். அடுத்தது பொது அறிவும் நுண்ணறிவும். அவர பேப்பர் செட்டப் எப்படி வரும் நான் சொல்லிக்கிறான். அது கீழையும் சொல்லப்படுறான் விஷயம் பாருங்க. மொழி மற்றும் மொழிபெயர்ப்பு ஆற்றல், மொழி மற்றும் மொழிபெயர்ப்பு ஆற்றல். அப்ப அதுல என்னென்ன இங்கிலீஷோட சம்பந்தப்பட்ட கேள்வி, இங்கிலீஷ் கேள்வி கேட்டிப்பான். அதோட மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் சம்பந்தமாக இந்த பேப்பர்ல கேட்பான். அதுல மொத்தம் 100 மார்க்ஸ். அப்ப டிரான்ஸ்லேஷன்ல என்ன ஒரு பந்தி வரும், நமக்கு தமிழை இங்கிலீஷுக்கு மாத்தணும், இங்கிலீஷை தமிழுக்கு மாத்தணும் என்ற ஒரு பந்தி வரும் என்றதை நம்ம இதுல இருந்து ஊகிக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு மொத்தமாக தரப்போடக்கூடிய மார்க்ஸ், தரப்போற மார்க்ஸ் எத்தனைன்னு பார்த்தோம்னா 100 மார்க்ஸ் நமக்கு அதுக்கு கிடைக்கும். எவ்வளவு நேரத்துக்குள்ள செய்யணும், 2 ஹவர்ஸுக்குள்ள அந்த கேள்வி செய்யணும். சித்தி அடைவதற்கு பெற வேண்டிய ஆக குறைந்த புள்ளிகள். அப்ப என்னன்னு சொன்னா இதுல இருக்கிற விஷயம் என்னண்டா, இது ஒரு போட்டி பரீட்சை என்றபடியால சித்தி அடைவதற்கு பெற வேண்டிய ஆக குறைந்த புள்ளிகள். அப்போ ஒரு ஆள் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றாருன்னு சொன்னா ஆக குறைஞ்சது 50 மார்க்ஸ் அவர் எடுத்திருக்கணும், 50 மார்க்ஸ் அவர் எடுத்திருக்கணும் என்றதை தான் இதுல சொல்றான். சித்தி அடைவதற்கு பெற வேண்டிய ஆக குறைந்த புள்ளிகள். அப்ப இதுல 100 மார்க்ஸ், இதுல 100 மார்க்ஸ், 200 மார்க்ஸ் தருவான். அதுல ஆக குறைஞ்சது முந்தி நம்ம நார்மலா பார்ப்போம், ஒரு 40 மார்க்ஸ் தான் சித்தி அடைக்கு பெற வேண்டிய ஆக குறைந்த புள்ளி. இந்த பரீட்சையில கொஞ்சம் போட்டித்தன்மை கூட என்றபடியால சித்தி அடைவதற்கு பெற வேண்டிய ஆக குறைந்த புள்ளிகளாக இங்க ஒதுக்கப்பட்டிருக்கிற புள்ளிகளின் எண்ணிக்கை 50. அந்த விஷயத்தை கிளியரா நம்ம விளங்கணும். அப்ப இந்த இதுல என்னன்னு சொல்றான், பரீட்சை நடைமுறையில அதுக்கு முந்தைய ஆட்சேர்ப்பு முறை, எழுத்து மூல பரீட்சை மற்றும் கட்டமைக்கப்பட்ட நேர்முக பரீட்சை என்று சொல்றான். ரிட்டன் எக்ஸாமும் ஒரு இன்டர்வியூ நடக்கும். எழுத்து மூல பரீட்சையில் என்னென்னத்தை டெஸ்ட் பண்ணுவான், ஆங்கில மொழி ஆற்றல், மொழிபெயர்ப்பு திறன், பொது அறிவு, நுண்ணறிவு. அது கொண்டதாக 2 வினாத்தாள் இருக்கும். அந்த 2 வினாத்தாளும் ஆங்கிலத்தில் இருக்கும். அதுல தமிழும் ஒரு இடத்த வரும் என்றது இதுல சொல்லி சொல்றான். என்னன்னு பாடம் மொழி மற்றும் மொழிபெயர்ப்பு ஆற்றல், அதுக்கு 100 மார்க்ஸ். அது 2 ஹவர்ஸுக்குள்ள செய்யணும். பாஸ் ஆகுறேன்டா மினிமம் 50 மார்க்ஸ் எடுக்கணும். 50 மார்க்ஸ் எடுத்தா நம்ம பாஸ் நம்மளுக்கு தொழில் தருவான் என்று இல்லை அதுல செய்தி. நம்ம அந்த பேப்பர் அவனை பார்க்குறான்னு சொன்னா நம்ம 50 மார்க்ஸ் எடுத்துக்கணும். அப்ப நமக்கு டார்கெட் அதோட கூட தான் இருக்கணும் என்ற பேசிக்
எல்லாருக்குமே பொதுவா தெரிஞ்சுக்கும். அடுத்தது பொது அறிவும் நுண்ணறிவும். அப்ப அதுல பொது அறிவு என்றது ஜெனரல் நாலேஜ், நுண்ணறிவு என்றது ஐக்கியூ. அது ரெண்டையும் சேர்த்ததாக ஒரு பேப்பர் வரும். அந்த பேப்பருக்கு 2 மணித்தியாலம் டைம் தருவாங்க. அந்த பேப்பருக்கு 2 hours டைம் தருவாங்க. அப்ப அதுலயும் 50 மார்க்ஸ் என்ற விஷயம் சொல்லப்படுது. அடுத்தது பாருங்க, மொழி மற்றும் மொழிபெயர்ப்பு ஆற்றல். மொழி மற்றும் மொழிபெயர்ப்பு ஆற்றல் என்னென்ன விஷயங்கள் இந்த வினாத்தாள் விண்ணப்பதாரர்களின் ஆங்கில மொழி ஆற்றலை ஆங்கில விண்ணப்பதாரர்களின் என்னத்தை செக் பண்ண போறாங்களாம், ஆங்கில மொழி ஆற்றலை மதிப்பிடும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள கிரகித்தல், கட்டுரை எழுதுதல், பந்தியை வாசித்து சுருக்கம் எழுதுதல், கிரகித்தல், கட்டுரை எழுதுதல், பந்தியை வாசித்து சுருக்கம் எழுதல், சிங்கள மொழியில் உள்ள அல்லது தமிழ் மொழியில் உள்ள ஒரு பந்தியை ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்தல், ஆங்கில மொழியில் உள்ள ஒரு பந்தியை ஆங்கில மொழியில் உள்ள ஒரு பந்தியை தமிழுக்கு மொழிபெயர்த்தல் ஆகிய வினாக்களை கொண்டதாக அமையும். அப்ப என்னென்ன சொல்றான், மொழி மற்றும் மொழிபெயர்ப்பு ஆற்றல் இந்த மோலாது பேப்பர் என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்குமா, விண்ணப்பதாரன் ஆங்கில மொழி ஆற்றலை மதிப்பிடும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள கிரகித்தல், கட்டுரை எழுதுதல், பந்தியை வாசித்து சுருக்கம் எழுதுதல், தமிழ் மொழியில் உள்ள ஒரு பந்தியை ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்தல், ஆங்கில மொழியில் உள்ள ஒரு பந்தியை தமிழுக்கு மொழிபெயர்த்த ஆகிய வினாக்களை கொண்டதாகும். சகல வினாக்களுக்கும் விடையளித்தல் வேண்டும். இதுல என்ன, சகல வினாக்களுக்கும் விடையளித்தல் வேண்டும் என்ற ஒரு விஷயத்த இதுல சொல்றான். அடுத்தது பாருங்க, மோலாது பேப்பர் நமக்கு கிளியர். என்னென்ன கேள்வி, என்ன வகையான கேள்விகள் அதுல வரும் என்றதை இதுல சொல்றான். இப்ப நம்ம அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற டைம்ல ரெடி ஆகுறதுதான் நமக்கு இருக்கிற டாஸ்க். ரெண்டாவது பாருங்க, பொது அறிவும் நுண்ணறிவும். பொது அறிவும் நுண்ணறிவும் அதுல என்னத்தை சொல்றான்டா, ஒரு மணித்தியால 2 பகுதிகளை கொண்ட பொது அறிவு வினாத்தாள் ஆகும். ஒரு மணித்தியால 2 பகுதிகளை கொண்ட பொது அறிவு வினாத்தாள். அப்ப பொது அறிவு வினாத்தாள் எப்படி இருக்கும் என்றால், ஒரு மணித்தியாலம் 2 பகுதிகளை கொண்டதாக பொது அறிவு வினாத்தாள் காணப்படும். விண்ணப்பதாரிகளின் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விவகாரங்கள் பற்றிய அறிவை மதிப்பிடும். என்னத்தை மதிப்பிட போது, உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விவகாரங்கள் பற்றிய அறிவை மதிப்பிடும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள வினாக்களை உள்ளடக்கியதாகும். இது பொது அறிவு. அப்ப பொது அறிவு பேப்பர், ஜெனரல் நாலேஜ் பேப்பர், பொது அறிவும் நுண்ணறிவும் சேர்ந்து 2 hours நம்ம செய்யணும். நான் போட்டிக்கிறான். அல்ல ஜெனரல் நாலேஜ் 1 hour வரும். 1 hour என்னென்ன விடயங்கள் என்னென்ன சம்பந்தமான அறிவை மதிப்பிடக்கூடியதாக இருக்கும் என்று பார்த்தோம்னு சொன்னா, உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விவகாரங்கள் பற்றிய அறிவை மதிப்பிடும் வகையில் தயாரிக்கப்பட்டதாக இந்த ஜெனரல் நாலேஜ் பேப்பர் இருக்கும் என்ற விஷயம். ஓகே, இதில் என்னென்ன விஷயம் வரும், அரசியலமைப்பு, சுயாதீன ஆணைக்குழுக்கள், அரசியலமைப்பு, சுயாதீன ஆணைக்குழுக்கள், பாராளுமன்றத்தின் நடைமுறைகள் மற்றும் செயல்முறைகள், நல்லாட்சி கோட்பாடுகள் முதலிய விடயப்பரப்புகளில் பொதுவான அறிவு மதிப்பிடப்படும். என்னென்னத்துல கேள்வி கேட்போம் என்றதையும் தெளிவாகவே சொல்லுவான். அதுக்காகத்தான் கெசட் நோட்டிபிகேஷனை நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். இதுல ஜெனரல் நாலேஜ்ல என்னென்ன விஷயம் வரும், உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விவகாரங்கள் பற்றிய அறிவை மதிப்பிடுறதாகத்தான் பொது அறிவு பேப்பர் இருக்கும். அதுல அரசியலமைப்பு, சுயாதீன ஆணைக்குழுக்கள் சம்பந்தமான விஷயங்கள், அரசியலமைப்புண்டா எத்தனை அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் வந்திருக்கு, அப்ப அதுல என்னென்ன குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் என்னென்ன வகையில வந்திருக்கு, அது எந்த அளவுக்கு சாத்தியப்பாடாக இருக்கு, அப்படி என்ற விஷயங்கள். சுயாதீன ஆணைக்குழுக்கள், நிதி சேவை ஆணைக்குழு, அப்படியான நிறைய ஆணைக்குழுக்கள் இருக்கு. அப்ப அதுல தொழிற்பாடுகள், வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தோஸ் கமிஷன்ஸ் என்ற விஷயங்கள் அதுல ஆராயப்படும். பாராளுமன்றத்தின் நடைமுறையில், பாராளுமன்றம் எத்தனாம் ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சு, அதுல பிரதி சபாநாயகர் என்ற என்ன, அவரை யார் நியமிப்பார், அவைக்குழு தலைவர், அப்படி இப்படி பிரதி சபாநாயகர், அப்படியான நடைமுறைகள் என்ன, ஒரு சட்டம் மூலம் எப்படி இயற்றப்படுற அதுல ப்ரொசீஜர் என்ன, அப்படியான விஷயங்கள் இதுல கேட்கிற நீதி நிர்வாகம். அடுத்தது நல்லாட்சி கோட்பாடுகள். இவ்வளவு விஷயங்களையும் இந்த செக் பண்றதாக இந்த பொது அறிவு கேள்வி வரும் என்ற விஷயம் சொல்றான். சகல வினாக்களுக்கு விடையளித்தல் வேண்டும் என்ற ஒரு விஷயம் இதுல சொல்லப்படுது. அப்ப இந்த விஷயம் தான் கட்டாயம் மிக முக்கியமானது. ரெண்டையும் இதுல தெளிவாக விளங்கப்படுது. அடுத்தது நேர்முக பரீட்சை, கட்டமைக்கப்பட்ட நேர்முக பரீட்சை இன்டர்வியூ எப்படி வரும் என்று கேட்கிறான்.
இன்டர்வியூ எப்படி வரும்? பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தினால் நியமிக்கப்பட்ட ஒரு நேர்முக பரீட்சை குழுவினால் விண்ணப்பதாரிகள் தொடர்பாடல் திறமை, விண்ணப்பதாரிகளின் தொடர்பாடல் திறமை என்னென்னத்த இந்த இன்டர்வியூல செக் பண்ண போறாங்களாம். விண்ணப்பதாரிகளின் தொடர்பாடல் திறமை மற்றும் மேலதிக மொழி அறிவு, மேலதிக கல்வித்தாமை, கணனி எழுத்தறிவு, சேவை அனுபவம் மற்றும் துறைசார் அறிவு மற்றும் ஆளுமை, தலைமைத்துவம் மற்றும் நேர்முக பரீட்சையின் போது காட்டும் திறமைகளை மதிப்பிடும் பொருட்டு கீழ்காணும் தகுதிறன்களுக்கு அமைய ஒரு நேர்முக பரீட்சை நடத்தப்படும். அப்ப என் பாராளுமன்ற செயலாளர் இன்டர்வியூ எப்படி இருக்குமென்றதை சொல்றாங்க. விண்ணப்பதாரரின் தொடர்பாடல் திறமை மற்றும் மேலதிக மொழி அறிவு, சிங்களம், இங்கிலீஷ் அவருக்கு ஏழுமாக இருக்கான்றது, மேலதிக கல்வி தகமை, எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கா, கணனி எழுத்தறிவு, கம்ப்யூட்டர் லிட்ரேசி இருக்காண்டு பார்ப்பான், சேவை அனுபவம், சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காண்டு, துறைசார் அறிவு மற்றும் ஆளுமை. இந்த துறைக்கு இப்ப நம்ம போக போறோம். பாராளுமன்ற உத்தியோகத்தர் என்ற சம்பந்தமான அந்த துறை தொடர்பான அறிவும் இந்த பரீட்சாத்துக்கு இருக்கான்றத பார்ப்பான். தலைமைத்துவம் மற்றும் நேர்முக பரீட்சையின் போது காட்டும் திறமைகள். அப்ப இன்டர்வியூல என்னென்ன விஷயத்த பார்ப்பான் என்ற அது ஒரு கிரைட்டீரியா இருக்கிறான், அதெல்லாம் செக் பண்ணுவாங்களாம். அதுக்கேற்ப ஒரு கட்டமைக்கப்பட்ட நேர்முக பரீட்சை. இதுல இன்டர்வியூல ஆகக்கூடிய புள்ளிகள் 100, இதில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆகக்கூடிய புள்ளிகள் 100. அப்ப அதை அப்படி டிவைட் பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்க. தொடர்பாடல் திறமை மற்றும் மேலதிக மொழி அறிவு ஒரு ஆளுகிட்ட இருக்குமா இருந்தால் அவருக்காக ஆகக்கூடிய புள்ளிகளாக 20 மார்க்ஸ் கிடைக்கும். தொடர்பாடல் திறமை மற்றும் மேலதிக மொழி அறிவு 20 மார்க்ஸ். மேலதிக கல்வி தகமைகள் ஒரு ஆளுகிட்ட இருக்குமா இருந்தால் அவருக்கு 20 மார்க்ஸ். மேலதிகமாக கல்வித்தகமை ஒரு ஆளுகிட்ட இருக்குமா இருந்தால் அவருக்கு 20 மார்க்ஸ். கணனி எழுத்தறிவு இப்ப நம்ம NVQ level 4, NVQ அப்படி வச்சு தானே, NVQ level 4 in ICT அப்படின்னு இருந்தா அதுக்கு 20 மார்க்ஸ் போடுவான். சேவை மற்றும் அனுபவம் மற்றும் துறைசார் அறிவு, அப்ப இந்த ஃபீல்டுக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ் அவருடைய ஏலவே இருக்குமாக இருந்தால் அவருக்கு 20 மார்க்ஸ். தலைமைத்துவம் மற்றும் நேர்முக பரீட்சையும் போட்டு காட்டும் திறமைகள். அப்ப இன்டர்வியூல எப்படி நடக்கணும் என்ற ஒரு விஷயம் தானே, அந்த இதுல வச்சு அதுக்கு 20 மார்க்ஸ். மொத்தமாக இன்டர்வியூக்கு 100 மார்க்ஸ் போடுவான்னு சொல்றான். இந்த விடையளிக்கும் போது எழுத்துக்களில் மற்றும் எழுத்து இலக்கணத்திலும் கவனம் செலுத்த நம்ம இந்த ரிட்டன் எக்ஸாம் எழுதக்கொள்ள கையெழுத்து நீட்டா இருக்கணும் என்ற ஒரு விஷயம் இதுல சொல்லப்படுது. அப்ப அடுத்தது அந்த சேவையில் அமர்த்துவது தொடர்பான விதிகள் நிபந்தனைகள், அதை நம்ம நார்மலா அதுக்கு பிறகு பார்ப்போம். நம்ம எக்ஸாமுக்கு இப்படி ரெடி ஆகிறபடியால இது பரீட்சை கட்டணம் 600 விஷயம். நம்ம எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறபடியால இது அப்ளிகேஷன் நம்ம போட்டிப்போம். மற்ற பரீட்சைக்கு தோற்றுதல் எப்படின்னு சொல்லி ரிசல்ட்ஸ் இந்த வெப்சைட்ல போடுவான் நம்ம சொல்லிக்கிறான். ரிசல்ட்ஸ் exams.gov.lk வெளியாகிறதுக்கு. அப்ப என்னென்ன பரீட்சார்த்திகள் என்னென்ன கொண்டு வரணும் என்ற விஷயங்கள் இதில் சொல்லப்படுது. அப்ப இவ்வளவு விஷயமும் இது இந்த கெசட் நோட்டிபிகேஷன்ல இருந்து நமக்கு தேவையான விஷயங்கள். அப்ப இதுல என்னென்ன விஷயம் நம்ம பார்த்தோம்ன்றது தெளிவா நமக்கு விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம பார்ப்போம் என்னன்னு சொன்னா, இது கிளியரா விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம இந்த வந்த பேப்பர் செட்டப் ஒருக்கா பார்ப்போம். நம்ம இது என்னதுக்குன்னு சொன்னா, இதுல கட்டமைக்கப்பட்ட கேள்வி எப்படி நமக்கு வருது என்ற ஒரு விஷயத்த கிளியரா விளங்கி கொள்றது ஈஸியா இருக்கும் என்ற அடிப்படையில. ரைட், இதுல நார்மலா எப்படி பேப்பர் செட்டப் வருதுன்னு சொல்லி பார்த்தோம்டா, ஒரு இங்கிலீஷ்ல தான் பேப்பர் வரும். எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்துட்டோம். இங்கிலீஷ்ல தான் பேப்பர் வரும் என்ற அடிப்படையில இது நான் ஒரு ஆள்கிட்ட இருந்து எடுத்த பேப்பர். இதுல பார்லிமெண்ட் எக்ஸாமுக்கு வந்ததான ஒரு கேள்விகள் இருக்கும். இது இந்த IQ சம்பந்தமான கேள்வி எப்படி வருது பாருங்க. அண்டர்லைன் ஈச் கொஸ்டின்ஸ் நம்பர் 1 to 4 pairs of words given. அப்ப இது நம்ம நார்மலா தமிழால பார்க்குற IQ தான். அதுல பெருசா வித்தியாசம் இல்லை. அது இங்கிலீஷால போட்டிக்கிறான். அப்ப அதை எப்படி செய்யறன்றது தான் நம்ம இருக்கிற காலத்துக்குள்ள டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்குரிய ஐடியாவை எப்படி செஞ்சு கொள்றன்ற சம்பந்தமாக தான் இந்த இன்ட்ரடக்ஷன் செஷன் இருக்கும்ன்றது. அடுத்த பாருங்க, இது ஜென்ரல் நாலேஜ் சம்பந்தப்பட்ட கேள்வி. ஜென்ரல் நாலேஜ் சம்பந்தப்பட்ட கேள்வி. அப்ப இதுல கேள்வி, அக்கார்டிங் டு த preamble of the
1978 Constitution of Sri Lanka, the official name of the United State of Sri Lanka. 1978 ஆண்டின் அரசியலமைப்பு சட்டத்தின் பிரியேம்பிள். பிரியேம்பிள் என்ற என்ன சொல்ற தமிழ்ல, ஒரு சட்டம் ஒன்று உருவாக்கப்படுதுன்னு சொன்னா, ஏதாவது ஒரு சட்டம் ஒன்று இல்லாட்டி அரசியல் அமைப்புல மாற்றம் ஏதாவது உருவாக்கப்படுதுன்னா அதுல அது தொடர்பான ஒரு முன்னுரை முகவுரை ஆக வாரதுதான் இந்த பிரியாம்பிள். அந்த விஷயத்துல அது 1978 ஆண்டு கான்ஸ்டிடியூஷனின் படி இலங்கையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப அதுக்கு என்ன வரும்? டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் ஆஃப் ஸ்ரீலங்கா, இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு என்றது அர்த்தம். which one of the following fundamental rights it's not entitled to in Sri Lankan citizen. அப்ப இதுல என்னத்தை கேட்கிறான்னு நம்மட கிளாஸ் டிஸ்கஷன் எப்படி போகுமெண்டா, இப்ப நம்ம இந்த கேள்வியை பார்க்கிறோம் தானே. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்தோம்டா, according to the preamble of the constitution 1978 என்ற கேள்வி வந்தா, நம்ம இந்த 1978 கான்ஸ்டிடியூஷன் சம்பந்தமாக இருக்கிற டைம்ல A to Z அலசி ஆராயிறாரு. பிரியாம்பிள் என்ன சொல்லுது, அரை சாப்டர் 3 என்ன சொல்லுது, மக்கள் தான் இந்த ஆட்சியில உண்மையான உரிமையாளர்கள் என்று. சாப்டர் 4 என்ன சொல்லுது, மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு அவங்களோட ஆட்சி செய்யறதுக்குரிய அதிகாரத்தை வழங்குறாங்க. அப்படி நம்ம டீப் அண்ட் டெப்தா நம்ம இதை கண்டினியூவா கொண்டு போவோம் எக்ஸாம் நடக்கிற வரைக்கும். அப்படியானதாகத்தான் நம்மளுடைய ஜென்ரல் நாலேஜ் பார்ட் இருக்கும். அப்ப இது ஒரு ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன். தேவையான நோட்ஸ் அத்தனையுமே உங்களுக்கு எடுத்து குரூப்ல ஷேர் பண்ணுவேன் நான் அந்த விஷயங்கள். அப்ப நம்ம டிஸ்கஸ் பண்றது மட்டும்தான். அப்ப இப்படி நம்ம டீப்பா டிஸ்கஸ் பண்ணக்குள்ள நமக்கு என்ன செய்யும்டா, ஈஸியாக என்ன கெச்சப் பண்ணி கொள்ளலாம் பேப்பர். இங்கிலீஷ் பொதுவாக எல்லாருக்கும் மேலும் என்ற அடிப்படையில் தான் இந்த எக்ஸாமுக்கு போட்டிப்போம் என்ற வகையில நம்ம இந்த கேள்வியிலேசாவே செய்யலாம். அப்ப அதை யோசிக்கிறதுக்குரிய விஷயம் இல்லாது. அடுத்த விஷயம், விச் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம்பந்தமாக என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இலங்கையில சொல்லப்பட்டீங்க. அப்ப அது என்னென்ன ஆர்டிகல்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம்பந்தமாக சொல்லுது. இப்போ ஆர்டிகல் 11 என்னண்டா, அவர் என்ன ஒரு தண்டனைகள்ல இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான உரிமை ஆர்டிகல் 11 இருக்கு. உதாரணத்துக்காக சொல்றேன். அப்ப அப்படியான விஷயங்கள் 12 என்ன சொல்லுது, 13, 14, 15 எல்லாம் என்ன சொல்லுதுன்றது நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஃபண்டமெண்டல் ரைட் சம்பந்தமாக ஒரு கேள்வி வந்தா நமக்கு செய்யறது மிச்சம் ஈஸியா இருக்கு. நான் ஃபுல்லா பேப்பரை விளங்கப்படுத்தல, இந்த ஐடியா எப்படி கொண்டு போறேன்றதுக்காகத்தான் இதை சொல்றேன். அப்ப இந்த 2வது கேள்வி பார்ப்போம். நாட் entitled இலங்கை சிட்டிசனுக்கு கிடைக்க இயலாத ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன? ரைட் டு ஸ்பீச் கிடைக்கும், ரைட் டு லைஃப் வாழ்வதற்கான உரிமை, ரைட் டு பீஸ்ஃபுல் அசம்பிளி அமைதியான முறையில் ஒன்று கூடுவதற்கான உரிமை, ப்ரொமோட் ஒன்ஸ் ஓன் கல்ச்சர் ஒருத்தர் சொந்த கலாச்சாரத்தை அவர் ஊக்குவிக்கிற வகையில செயல்படலாம். இதுக்கு விட என்னண்டா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லாதது ரைட் டு லைஃப் வாழ்வதற்கான உரிமை சம்பந்தமாக இந்தியாவில் தான் ஆர்டிக்கல் அவங்களோட கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 21 தான் ரைட் டு லைஃப் விஷயம் சம்பந்தமாக சொல்லுது. அப்ப இப்படியான ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த என்ன அக்குவர் ஆணிவராக நம்ம இருக்கிற டைம்ல படிச்சோம்ன்றா தான் இந்த எக்ஸாம் நம்ம ஈஸியாக பாஸ் ஆக இயலும் என்ற அடிப்படையில் நம்ம கொண்டு வரும். அடுத்தது இந்த சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட் சம்பந்தமா இன்னொரு கேள்வி அந்த அப்படியே சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட்ல என்னென்ன இருக்கு. அப்ப என்ன ஸ்ரீலங்கா அந்த கேள்வியும் பார்ப்போம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் சோசியல் இண்டிகேட்டர் சமூக குறிகாட்டிகள் சிறப்பாக கன்வே பண்ணுது வெரி ஹை லெவல் ஆஃப் வெல்ஃபேரிசம், சமூக நலம் சார்ந்த ஒரு என்ன சமூக வெல்ஃபேராக இருக்கிற சம்பந்தமாக பிராக்டிஸ் சம்பந்தமாக என்னத்தை சொல்லுதுன்றதை சொல்றான். இதுல விட வரும் என்ற டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 327 பேர் இருக்கிறாங்க என்ற ஒரு விஷயம் சொல்லப்படு. லிட்ரஸி ரேட் கல்வி அறிவு வீதம் 95.6, நேச்சுரல் இன்க்ரீஸ் இயற்கை அதிகரிப்பு வீதம் 1000 பேருக்கு 11.5, எவரேஜ் ஹவுஸ் ஹோல்ட் சைஸ் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண ஆட்களின் எண்ணிக்கை 3.9. இதுல விட வரும் லிட்ரேசி ரேட் 95.6 என்ற. இது எப்படி வரும், மற்ற விடையிலே வராது என்றதையும் நம்ம அனலைஸ் பண்ணி படிச்சோம்னு சொன்னா நமக்கு கடும் ஈஸியா இருக்கும். அப்ப அந்த விஷயத்தை பார்ப்போம். வாட் இஸ் த கோரம் த பார்லிமெண்ட் ரெக்கார்ட் ஆர்டிகல் 73 ஆஃப் த 1978 கான்ஸ்டிடியூஷன் அந்த விஷயங்களை பார்ப்போம். அப்ப சரியான இப்படி இதுல இருக்கிற எல்லா கேள்விகளையும் நம்ம ஃபுல்லா என்ன பாருங்க, இதுல டிரான்ஸ்லேஷன் சம்பந்தமான ஒரு கேள்வி வந்து இனம், மதம், மொழி, சாதி, பால், அரசியல் கொள்கைகள் பிறப்பிடம் காரணமாக அத்தகைய காரணங்கள் எந்த ஒரு காரணமாகவும் இந்த பிரச்சனை ஓரங்கட்டுதல் ஆகாது. என்னென்னு பகிரங்க சேவை, நீதித்துறை சேவை அல்லது உள்ளூராட்சி சேவையின்
ஏதேனும் பகிரங்க கூட்டுத்தாபனத்தின் சேவையின் உள்ள ஏதேனும் ஊழியத்திற்கான அல்லது பதவிக்கான அப்படி அப்ப அதுக்கு டிரான்ஸ்லேஷன் ஒரு கேள்வி வரும். ஒரு பந்தியை போட்டு டிரான்ஸ்லேஷன் கேள்வி ஒன்று வரும் என்றதை நம்ம கெசட்ல பார்த்துட்டோம். அப்ப இந்த கேள்விக்கு நம்ம எப்படி விட எழுது, அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகிற, அப்ப அந்த அடிப்படையில நம்ம தேவையான டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய பேப்பர்ஸ் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்றதுக்குரிய பேப்பர்ஸ் எல்லாம் என்கிட்ட கைவசம் இருக்கு. அப்ப நம்ம அதெல்லாத்தையும் குரூப்ல ஷேர் பண்ணி அதை டிஸ்கஸ் பண்ண முடியும். ஜூம் செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம்னா அப்ப இதுக்கு என்னென்ன வேறு முக்கியமான டேர்ம் வேர்ட்ஸ் அந்த டிரான்ஸ்லேஷன் செய்யற கொலை என்னென்ன விஷயங்களை கன்சிடர் பண்ணணும். அப்ப அந்த விஷயங்கள் இப்ப எந்த ஒரு மொழியில இருந்து இன்னொரு மொழிக்கு தானே நம்ம மாத்த போறோம். அப்ப அதுக்கு மாத்துற மொழியை நம்ம டார்கெட் லாங்குவேஜ் சொல்றேன். அப்ப அதுக்கு மாத்தக்குள்ள என்னென்ன விஷயங்களை நம்ம கன்சிடர் பண்ணணும் என்ற விஷயங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணக்குள்ள ஈஸியா அவங்களுக்கும் விளங்கப்படுத்துறது ரெடி ஆகிக்கிறேன். அப்ப அந்த அடிப்படையில நம்ம கொண்டு போனோம்னு சொன்னா ஈஸியா அந்த டிரான்ஸ்லேஷன் சாப்டர் கேள்வியும் செய்யலாம். இதுல பாருங்க, இங்கிலீஷ் கேள்வி ஒன்று வந்து சமரைஸ் த ஃபாலோவிங் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் இன்டு 1/3 ஆஃப் இட்ஸ் சைஸ். அப்ப 1/3 சுருக்கட்டாம். அதோட சேர்த்து ஒரு பொருத்தமான தலைப்பும் போடட்டாம். அதோட சேர்த்து ரைட் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் என்ற தமிழ் சுருக்கம் சம்பந்தமாக ஆங்கிலத்தில் ஒரு கேள்வி வந்து அப்ப நான் ஹெச்என்டி கம்ப்ளீட் பண்ணிட்டேன்றதால இங்கிலீஷ் சம்பந்தமான கேள்விகளை நமக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு அது மிகவும் ஹெல்ப் ஆயிருக்கும். அப்ப நான் இந்த மேலோட்டமாக சர்ஃபேஸ் லெவல்ல என்னென்ன கேள்விகள் வரும், அதை எப்படி செய்யலாம் என்ற ஐடியாவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறோம். அப்ப அதை நம்ம கண்டினியூவாக கொண்டு போறதுக்கு லேசா இருக்கு. நம்ம ஒவ்வொரு சாப்டராக டீப் அண்ட் டெப்த் அனலைஸ் பண்ணி ஜென்ரல் நாலேஜில் என்னென்னத்தை செய்யணும் என்ற விஷயத்தையும், டிரான்ஸ்லேஷன் ஸ்கில்ஸ்ல என்னென்ன விஷயத்தை செய்யணும் என்றது அதோட சேர்த்து அந்த இது நடந்த பேப்பர் தான் பாருங்க. இது அடுத்தது ஐக்யூல தொடர்ந்து சொல்லணும். ஐக்யூல எப்படி எப்படி செய்யறன்றதுல அழகா டிஸ்கஷன்ல நமக்கு ஃப்ரீ டைம் ஒன்று எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போகணும்னா கடும் ஈஸியாகவே இந்த பேப்பரை செய்யலாம் என்றதுல தேர் இஸ் நோ செகண்ட் அட் ஆல். ஒரு மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஸோ ப்ளீஸ் பி ப்ரிப்பேர். நம்ம ரெடியா இருப்போம் இந்த எக்ஸாமுக்கு. இதுல பாருங்க, லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி அண்ட் டிரான்ஸ்லேஷன் ஸ்கில்ஸ். அப்ப என்னத்துக்குரியது? காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ஆஃபீஸர். அப்ப என்ன சந்திக்கிறான்? இந்த டெக்ஸ்ட்டை வாசிச்சு செலக்ட் மோஸ்ட் சூட்டபிள் ஆன்சர். அப்ப கம்ப்ரிஹென்ஷன் கேள்வி ஒன்று தந்திரான். அப்ப அதுக்கு என்ன பொருத்தமாக வரும் என்றத அந்த பந்தியை வாசிச்சு எழுதட்டாம். த பர்பஸ் ஆஃப் த ரைட்டர் ஆஃப் திஸ் டெக்ஸ்ட் இஸ் டு எக்ஸ்பிளைன். அப்ப அப்ப இவன் அந்த பந்தி எழுதுறதுக்குரிய இந்த நூலாசிரியர், இந்த ரைட்டர், இந்த எழுத்தாளர் இது எழுதுறதுக்குரிய நோக்கம் என்ன, அவன் என்ன நோக்கத்துக்காக இதை செய்யறான் என்ற விஷயம் எழுதிக்கிறார் என்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யலாம், டிஸ்கஸ் பண்ணி 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 இருக்கிற டைமுக்குள்ள மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ணி நம்ம செஞ்சோம்டா ஈஸியா இந்த கேள்விகளை செய்யலாம். அப்ப நான் எந்த ஐடியா என்னன்னு சொன்னா நான் இதை முடிச்சுட்டு சொல்றேன். இது அந்த பேப்பர் தொடர்ச்சியான. அப்ப அதுக்கு பிறகு என்னென்ன கேள்விகள் வந்திருக்கு, அதுக்கு பிறகு அக்கார்டிங் டு த இது ஜென்ரல் நாலேஜ் கேள்வியோட சம்பந்தப்பட்ட விஷயம். அக்கார்டிங் டு த 30th amendment of the constitution, Sri Lanka's provincial council have no discretion over. அப்ப தெளிவா வழங்கணும். நம்ம சொல்லிட்டேன் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு. 22 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு 1978 கான்ஸ்டிடியூஷனுக்கு பிறகு. அப்ப அது ஒவ்வொன்றும் என்னென்ன விஷயங்களை சொல்லுது என்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சாதான் அதுக்குரிய கேள்விகளுக்குரிய ஆன்சர்ஸை நம்ம தெளிவாக எழுதி கொள்ளணும். அப்ப 13வது திருத்தம் பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிக்கும். 13வது திருத்தம் 1987 ஆண்டு கொண்டு வரப்படுது. அப்ப இந்திய இலங்கை புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்ற அடிப்படையில கான்ஸ்டிடியூஷன் படி மாகாண சபைகள் உருவாக்கப்படுது. மாகாண சபைகள் உருவாக்கப்பட்டு மாகாண சபைகளுக்கு அதிகாரம் வழங்கப்படுது. அப்ப மாகாண சபைகளுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கின்ற விஷயம் தெரிஞ்சாதான் மாகாண சபைகளுக்கு என்னென்ன அதிகாரம் வழங்கப்படல என்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். எஸ் or no? So we have to know all the details about the constitution. So அதுக்குரிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தரோவா எடுத்து நம்ம படிச்சா தான் இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணலாம். ஸோ வெரி கேர்ஃபுல்லா இருக்கணும். நமக்கு உண்மையாகவே நமக்கு சிங்கள மீடியம் இப்படியான வேலைகளுக்கு தமிழ் மீடியத்துல இருந்து ஆக்கல் போறன்றது அரிதிலும் அரிது.
சிங்கள மீடியத்தில் தான் இதுக்கு நல்ல கைடன்ஸ் கொடுப்பட்டு நல்லா செஞ்சு அவங்க நல்லா ப்ரிப்பேர் ஆகுறாங்க. ஸோ நல்ல ஒரு சான்ஸ் இது. 1,00,000 இப்போ 90,000 போட்டிக்கிறாங்கண்டா 1,00,000 மேலே சம்பளம் எடுக்கலாம். ஸோ அதுக்குரிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்லிமெண்ட் ஆஃபீஸர்ண்டா சொல்லவே தேவையில்லை. அப்போ அதுக்கெல்லாம் நம்ம ஃபுல்லாக இருக்கிற டைமே மேக்சிமம் ரெடியானோம்டா. சரி, அப்போ இந்த கேள்வியை பார்ப்போம். 13வது திருத்தத்தின்படி புரொவின்சியல் கவுன்சில்ஸுக்கு என்னென்ன அதிகாரம் குடுபடல என்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதுல பார்த்தோம்னு சொன்னா காணி அதிகாரம், பப்ளிக் சர்வீஸ், பொது சேவை அதிகாரம், கல்வி, டிரான்ஸ்போர்ட், இதுக்கு என்ன விட வரும் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா காணி அதிகாரம் தான் மாகாண சபைகளுக்கு 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பு சீர்திருத்தத்தில், அப்ப 13வது சீர்திருத்தம் மாகாண சபைகள் சீர்திருத்தம். அப்படி ஒவ்வொரு சீர்திருத்தம் 18வது சீர்திருத்தம் 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொண்டு வர்றார். அதுல என்னென்ன நோட்டபிள் பாயிண்ட்ஸ் இருக்குன்ற விஷயத்த பார்க்கணும். 19வது சீர்திருத்தம் 2015 நல்லாட்சி அரசாங்கம் கொண்டு வருது. அதுல என்னென்ன நோட்டபிள் குறிப்பிடத்தக்க பாயிண்ட்ஸ் இருக்கின்ற விஷயத்த பார்க்கணும். இந்த கேள்வி 11வது கேள்வி நமக்கு தந்திக்கிறான் என்றால் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் என்று சொன்னா தொடர்ந்து இதோட ரிலேட்டடான எல்லா கேள்வியும் தரோவா நமக்கு விளங்கினா தான் இந்த கேள்வி செய்யலாம். சோ அப்ப 19வது சீர்திருத்தம் நல்லாட்சி காலத்துல கொண்டு வரப்படுது. 20வது சீர்திருத்தம் கோத்தாபய ராஜபக்ச ஆட்சியில கொண்டு வரப்படுது. 21வது சீர்திருத்தம் 22வது சீர்திருத்தத்துக்கு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்குரிய பிரேரணைகள் முன்வைக்கப்படுது. அதுல என்னென்ன முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு என்று ஒவ்வொன்றாக நம்ம 22 அமெண்ட்மெண்ட்ஸ்ல முக்கியமான விஷயங்கள் ஒரு கிளாஸ்ல பார்க்கணும். அப்படி பார்த்தோம்டா 2 இல்லாட்டி 3 கேள்வி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் சம்பந்தமாக ஜெனரல் நாலேஜ்ல வரும். அதை நம்ம செய்யலாம். அப்ப அந்த அடிப்படையில இப்ப பார்த்தோம்னு சொன்னா என்ன நோ டிஸ்கிரிஷன், என்ன அதிகாரம் கொடுக்கல என்ற ஒரு கேள்வி கட்டிக்கிறதால லேண்ட் காணி தொடர்பான அதிகாரம் மாகாண சபைகளுக்கு கொடுக்கல. அப்ப என்னென்ன அதிகாரம் கொடுத்தீரான் என்று தெரியணும், அதை நம்ம படிக்கணும். அப்ப பொது சேவைகள் இது கொடுத்தினான், கல்வி, சுகாதாரம், விவசாயம், இப்படியான விஷயங்கள் எல்லாம் மாகாணங்களுக்கு 1978ஆம் ஆண்டு 13வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் 1987ஆம் ஆண்டு கொண்டு வரப்படுது. 78ஆம் ஆண்டு 2ஆம் குடியரசு உருவாக்கப்படுது. அதுக்கு பிறகு 1987ஆம் ஆண்டு தான் அதுல 30th அமெண்ட்மெண்ட் டு த 1978 கான்ஸ்டிடியூஷன் வருது. அப்ப அதுல மாகாண சபைகள் என்ற ஒரு சாப்டர் உருவாக்கப்பட்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின்படி அதுக்கு என்னென்ன அதிகாரம் கொடுக்கலாம். இப்ப காணி அதிகாரத்தையும் போலீஸ் அதிகாரத்தையும் மாகாண சபைகளுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அது இன்னும் குடுபடல. அது ஒரு என்ன நடைமுறை சிக்கலான விஷயம் இருக்கு. அப்ப மாகாண சபைகளுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கு, மத்திய அரசுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கு, ரெண்டும் சேர்ந்து என்ன செய்யலாம், இப்படியான விஷயங்கள் நம்ம ஃபுல்லா பார்த்தா தான் பேப்பர் ஈஸியா செய்யலாம். இது கஷ்டமான விஷயம் இல்லை, கதைக்கிற மாதிரி டிஸ்கஷன்ல நம்ம அப்படித்தான் போகும். அப்ப நான் தான் இது இல்லை, மத்தாக்களும் டிஸ்கஸ் பண்ணலாம். தொடர்ந்து நம்ம இருக்கிற டைமை மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ணி செஞ்சா சரி. இதோ டோட்டல் நம்பர் லிஸ்ட் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் அப்ப எத்தனை நம்பர் நேஷனலிஸ்ட் எம்பி கேட்கிறான். அப்ப மொத்தமாக 225 பேர் எடுக்கிறன்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதுல 196 பேர் தேர்தல் முறை மூலம் தெரிஞ்சுக்கணும். இலங்கையில வீதாசார தேர்தல் முறைதான் பாராளுமன்ற தேர்தலுக்கு பொது தேர்தலுக்கு வீதாசார தேர்தல் முறைதான் பிரயோகிக்கப்படுது என்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். உள்ளூராட்சி தேர்தலுக்கு என்னென்ன இருக்கு, கலப்பு தேர்தல் என்ற என்ன, வட்டார தேர்தலும் வீதாசார தேர்தலும் சேர்ந்து. அப்ப மாகாண சபைக்கு என்னென்ன தேர்தல் முறைமைகள்ல எம்பிமாரை செலக்ட் பண்ற, மாகாண சபை உறுப்பினர்களை செலக்ட் பண்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஒரு கேள்வி இல்லை, நமக்கு இதை வச்சு 50 கேள்வி எடுக்கணும். அப்ப அதை டிஸ்கஸ் பண்ணணும். அப்படி கொண்டு போகணும்டா மிச்சம் ஈஸியாக இதை செய்யலாம். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, அப்ப நேஷனலிஸ்ட் எம்பி எத்தனை கேட்டுக்கிறான், அதுக்கு விட எத்தனைன்னு சொன்னா 29. அதுக்கு விட 29. அப்ப அப்படியான விஷயங்களை நம்ம எழுதலாம். அடுத்து what was the year which Tamil language also became official national language என்றதுக்கு விட 1987. அப்ப தேசிய மொழியாக தமிழ் மொழி எத்தனாம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வி இருக்கிறான். who appoints a justice of peace, சமாதான நீதவானை யார் நியமிக்கிற என்ற விஷயங்கள். அப்ப மினிஸ்டர் ஆஃப் ஜஸ்டிஸ், அப்படியான விஷயங்கள். அதுக்குள்ள சின்ன 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 பாயிண்ட் எழுதுகிறோம். which of the following is an opinion? Science cannot decide on the purpose of life. China has the largest middle class of population of the world. Open economy, accelerate development of country. Most innovations have been made in the
20th century. அப்ப என்ன இதுல ஒப்பீனியன் என்னன்னு கேட்கிறான். ஒப்பீனியன் என்றா கருத்து. இதையும் விளங்கப்படுத்தி நிக்கலாம் நமக்கு. அப்ப கருத்து என்ன கருத்து, ஒரு என்ன மத்த எல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது பாருங்க, ஒரு கூற்று, ஒரு விஷயத்தை சொல்லுது. இது சைனாவில் தான் லார்ஜஸ்ட் மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் இருக்கிறாங்க என்றது ஒரு உண்மையான ஃபேக்டை சொல்லுது. ஓப்பன் எக்கனமி எக்ஸலன்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அ கண்ட்ரி என்றது என்ன, திறந்த பொருளாதாரம் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை அதிகப்படுத்துது என்றது என்ன, அது ஒரு கருத்து. அது ஒரு என்ன, ஒரு ஃபேக்ட். மோஸ்ட் இனோவேஷன்ஸ் 20ஆம் நூற்றாண்டுல அதிகப்படியான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருன்னு, அது ஒரு ஃபேக்ட். ஒப்பீனியன் என்ன, அப்ப அதுக்கு வித்தியாசம் விளங்குன நமக்கு கேள்வி செய்யறா. சயின்ஸ் கேனாட் டிசைட்ஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப். அப்ப வாழ்க்கையோட நோக்கத்தை சயின்ஸ் கேனாட் டிசைட்ஸ் என்ற விஷயம் சொல்லப்படு. அப்ப வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆஃப் ரஷ்யா, அப்ப ரஷ்யாவோட பார்லிமெண்ட் பேர் என்ன, அப்ப டயட்ன்றது எதிர பார்லிமெண்ட், இஸ்ரேல பார்லிமெண்ட், மஜ்லிஸ் என்றது ஈரான் பார்லிமெண்ட், இது தெரியும். இந்த செனட்ன்றது நெசெட்ன்றது தான் ரஷ்யாவோட பார்லிமெண்ட். அப்ப இதுக்கு விட இதுதான் நம்ம விட எடுத்து விட்டு போறது இல்லை. இப்ப நம்ம ப்ரிப்பேர் ஆகிற வேண்டபடியா எதை கேள்வியா கேட்பான்னு தெரியாண்டபடியால அப்ப மத்த பேர் மஜ்லிஸ் என்று போட்டிக்கிறான். அது எந்த பாராளுமன்றம் என்று தெரியத்தானே வேணும். அப்ப அது ஈராண்ட பார்லிமெண்ட் என்ற விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணக்குள்ள படிச்சு மண்டைக்கு ஏற்றி வச்சாதான் பேப்பர் செய்யலாம். ஸோ நேட்டோ இஸ் எ ட்ரீட்டி, அப்படி நிறைய விஷயங்கள் ஜென்ரல் நாலேஜ் சம்பந்தமாக. நேட்டோ இஸ் எ ட்ரீட்டி ஆஃப், அது மிலிட்ரி சம்பந்தமாக நேஷனல் நோர்த் அமெரிக்கன் டெரிட்டரி ஆர்கனைசேஷன் என்றுதான் நேட்டோட ஃபுல் ஃபார்ம். அப்ப நம்ம ஜென்ரல் நாலேஜ் டிஸ்கஷன் போற டைம்ல டீப்பா பார்ப்போம் என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ் உலகத்தில் இருக்கு, அதுல என்னென்ன விஷயங்கள், அதோட நோக்கம் என்ன, வாட் ஆர் த பர்பஸ் ஆஃப் தட் ஆர்கனைசேஷன்ஸ் என்ற விஷயங்களை பார்ப்போம். அது எங்க தலைமையத்தை கொண்டிருக்கு, என்னென்ன பணிகளை செய்யுது, என்ன இத்தனை உறுப்பு நாடுகள் இருக்குன்னு ஒரு அக்குவர் ஆணிவராக நம்ம ஜென்ரல் நாலேஜ்ல பார்ப்போம். அப்ப நார்த் அமெரிக்கன் டெரிட்டரி ஆர்கனைசேஷன் என்றது என்னன்னு சொன்னா வட அமெரிக்க பாதுகாப்பு சமவாயம் என்ற அடிப்படையில் அது மெயினா கொண்டு வந்தது மிலிட்ரி, இராணுவ விஷயங்கள் சம்பந்தமாகத்தான் அந்த ஃபோரம் உருவாக்கப்பட்டது என்ற ஒரு விஷயம். ஃப்ரம் தேர்ட் வேர்ல்ட் டு ஃபர்ஸ்ட் இஸ் அ புக் ஆத்தர்ட் பை. அப்ப இதுல என்னத்தை கேட்கிறான்னு சொன்னா தம்பி, இந்த புத்தகங்கள் யார் யார் எழுதினு கேட்பான், குறுக்கால் எல்லாத்தையும் கேட்டு நிற்பாங்க. ஸோ நம்ம அப்படியான விஷயங்களுக்கு எல்லாம் ஃப்ரம் தேர்ட் வேர்ல்ட் டு ஃபர்ஸ்ட் இஸ் புக், இது தெரியா நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணக்குள்ள பார்ப்போம். அப்ப வேர்ல்ட் நோ டொபோக்கோ டே, அப்ப என்ன கேட்கிறான், வேர்ல்ட் நோ டுபான்னு புகையில எதிர்ப்பு தினம் எப்ப, மே 31. அப்ப அந்த விஷயங்கள் இலங்கையில என்னண்டா வேர்ல்ட் எவ்ரிடே. அப்ப கேள்வியும் தெளிவா வாசிக்கணும் ஜெனரல் நாலேஜ்ல. என்னண்டா உதாரணத்துக்கு செல்றேன், தேசிய ஆசிரியர் தினம் அக்டோபர் 6, உலக ஆசிரியர் தினமும் அக்டோபர் 1. அப்ப அந்த விஷயங்கள் தேசியம் என்ற இலங்கையை செல்லுது, சர்வதேச என்ற உலகத்தை செல்லுது. இப்ப வேர்ல்ட் நோ டொபாக்கோ டே, சர்வதேச புகையில ஒழிப்பு தினம் எப்பன்ற கேள்வியா கேட்டீங்கன்னாண்டா அதுல கொஞ்சம் பார்க்கணும். வாட் இஸ் த இன்டெலிஜென்ட் ஏஜென்சி ஆஃப் இந்தியா, இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அது ரோ அண்டு அம்பர். மொசாட் என்றது FBI என்றது அமெரிக்காட, KGB என்றது ரஷ்யாட, மொசாட் என்றது கொஞ்சம் பார்க்கணுமா, மொசாட் என்றது இஸ்ரேல். அப்ப இன்டெலிஜென்ட் ஏஜென்சி என்னண்டு, அப்ப இலங்கை ஏஜென்சி என்ன, அப்ப பாகிஸ்தான் ஏஜென்சி என்னன்ற விஷயங்கள் பார்க்கணும். பிரசிடென்சியல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் ஒரிஜினேட்டட் இன், ஜனாதிபதி முறை எங்க முதலாக உருவாயிச்சுன்னு கேட்கிறான். அப்ப அதுக்கு USA விட வரும், மற்றதுக்கு ஏன் வர மாட்டா. அப்ப அங்க என்னென்ன சிஸ்டம் இருக்கு, பிரைம் மினிஸ்டர் சிஸ்டம் இருக்கு, அப்படியான விஷயங்கள் இருக்கு. 23வது ஹூ ஆத்தர்ட் டு த பிரசன்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட நடைமுறையில் இருக்கிற கான்ஸ்டிடியூஷனை யாரு அப்ப உருவாக்கினா கேட்கிறான். அதுக்கு என்ன விட வரும், பகதூர் இவர் அம்பேத்கர். அம்பேத்கர். அப்ப ஜவஹர்லால் நேரு என்ன செஞ்சுக்கிறார், லால் பகதூர் சாஸ்திரி என்ன செஞ்சுக்கிறார், ராஜேந்திர பிரசாத் என்ன செஞ்சுக்கிறார் என்றெல்லாம் நம்ம பார்க்கணும். அடுத்த விச் ஆஃப் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், which one of the following statements, Syria has old but dissolved as a country, China has a thirst for resources, Iran remains a loggerheads with western powers, India is largely investing in all SAARC countries. அப்ப இந்த விட தான் Syria has old but dissolved as a country,
சைனா ஹேஸ் அ தேர்ஸ்ட் ஃபார் ரிசோர்சஸ். அங்க எல்லா வளமும் இருக்கின்றதால இதுதான் இன்கரெக்டா வரும். ஏன் அது இன்கரெக்டா வரும்? அப்ப மத்த எல்லாமே ஏன் கரெக்டா வரும் என்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பேப்பர் டிஸ்கஸ் பண்ண இந்த பேஜ் என்ன போட்டிருக்கேன்னு சொன்னா இது என்ன ரைட் அண்ட் அனாலிட்டிக்கல் எஸ்ஸே. நம்ம முக்கியமா பார்க்கணும் என்னன்னு சொன்னா இங்கிலீஷ்ல கேள்வி செய்யக்கூட எனலிட்டிக்கல் எஸ்ஸே தான் பெரும்பாலும் போட்டி பரீட்சைகளுக்கு இங்கிலீஷ் சம்பந்தமாக வரக்கூடிய கேள்வி. நான் இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி எல்எல்பி என்ட்ரன்ஸ் ஆக்களுக்கும் படிப்பிச்ச என்ற வகையில லோக்கலிஜியும் கிளாஸ் செஞ்சு நிற்கிற வகையில் இங்கிலீஷ் பேப்பர் நம்ம ஹெச்என்டி முடிச்ச வகையில் இங்கிலீஷ் பேப்பர் கடும் ஈஸியாக எஸ்ஏ என்றா என்ன, எஸ்ஏல என்னென்ன வகை இருக்கு, அப்போ இதில் என்னத்தை நமக்கு கேள்வியாக கேட்பான். ஒரு எனாலிட்டிக்கல் எஸ்ஏ இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மிக முக்கியமாக நம்ம குறிப்பிட்டு காட்ட வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன, இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அதை ஒரு நாளைக்கு செய்கிற இருக்கிற நாளையில் அப்போ டெய்லி பேசிஸில் நம்ம கொண்டு போனோம்னா ரைட் ஓகே இன்றைக்கு இந்த பேப்பரை செய்வோம், இன்றைக்கு இந்த ஐக்கிய பேப்பர்ல இருக்கிற ஒரு 50 கேள்வியிலோ 30 கேள்வியோ செய்வோம், நாளைக்கு ஜென்ரல் நாலேஜ் ஒரு 50 பார்ப்போம். அப்ப 50 கேள்விக்கு ஒரு பேப்பர் எடுத்தோம்டா அதை வச்சு நம்ம 500 ஜென்ரல் நாலேஜ் உருவாக்கணும். அப்பான்னு என்ன கேட்பான்னு தெரியாண்டதால நம்ம அதுக்கு ரெடியாக பேப்பர் கடும் ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் மேன் என்று சொல்லுவாங்க. என்ன ஒரு பயிற்சி ஒரு மனிதனை முழுமையாக்கும் என்ற அடிப்படையில நம்ம தொடர்ந்து கண்டினியூஸாக நம்ம ஏப்ரல் 27 26ஆம் தேதி ராய்க்கு வரைக்கும் நம்ம செஞ்சுன்னு போனோம்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் வந்து 2 அந்த பேப்பர் ஈஸியா நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அப்ப நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தின மாதிரி இந்த பேப்பர்ல இருக்கிற மாதிரி ஏற்கனவே விளங்கப்படுத்துவேன் இந்த பிடிஎஃப் இதுல விளங்கப்படுத்தின மாதிரி என்னென்ன பேப்பர் வரும், மொழிமாற்று மொழிபெயர்ப்பு ஆற்றல் பொதுவாரி நுண்ணறிவு அதில் என்னென்ன விஷயங்களை கேட்பான்னு நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்ப அதுல கேட்ட மாதிரி நம்ம அந்த அமைப்புல நம்ம கட்டமைக்கப்பட்ட ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ சம்பந்தமான அமைப்பை கணக்கெடுக்க தேவையில்ல. அது பாஸ் ஆனதுக்கு பிறகு இன்ஷால்லா பார்ப்போம். அப்ப இதுல இதுதான் நமக்கு தேவை. பரீட்சை நடைமுறையில எழுத்து மூல பரீட்சையில என்னென்ன வரும், அப்ப என்னென்ன வரும், என்னென்ன தலைப்பின்கீழ வரும்னு சொல்லி கிளியர் கட்டாவே நமக்கு போட்டிக்கிறான். அப்ப அந்த அடிப்படையில நம்ம இந்த கேள்வியை அழகா லேசா செஞ்சுட்டு போகலாம். அதுக்கு நமக்கு தேவை மேக்சிமம் இருக்கிற டைம் எஃபிஷியண்டா யூஸ் பண்றதுதான். அப்ப நம்ம இதோட இந்த செஷனை முடிச்சு போட்டு நம்ம அடுத்த கிளாஸ் எப்படி கண்டினியூ பண்றேன்னு சொல்லி குரூப்ல இருக்கிற ஆக்கல்ல ஒப்பீனியனே கேட்போம். ரெஸ்பான்ஸ் பண்ணாத ஆக்கள் நமக்கு தேவையில்ல, தனியா படிக்கிறேன்டாலும் இதால எனக்கு பர்சனலா ஒரு ப்ராஃபிட்டும் இல்லை. எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி படிச்சா யாருக்காவது ஒரு ஹெல்ப்பா இருக்கும் என்ற அடிப்படையில நான் இதை ஸ்டார்ட் பண்ணி நான் இப்போ இந்த வீடியோவை குரூப்ல போடுவேன். மிஸ் ஆன ஆக்கள் மற்ற ஆக்கள் பார்க்கட்டும். பார்த்ததுக்கு பிறகு அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு அடுத்த இதை நான் கண்டினியூ பண்ணுவேன். சரியான லேசா எல்லா சோர்சஸும் இருக்கி, பேப்பர்ஸ் தேவைண்டா பேப்பர் இருக்கி, வேற இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணாம எங்களுக்கு வேற ஷேர் மாறுற உதாரண ஐக்கிக்கு வேற ஷேர் மாறுற பேப்பர் தான் தேவைன்னு சொன்னாலும் அதுக்குரிய ஏற்பாடுகளையும் செஞ்சு ஆறதுக்கு நான் ரெடியா தான் நிற்கிறேன். ஸோ நமக்கு இதுக்கு தேவை ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் மட்டும்தான். ஒரு என்ன எக்ஸாம் ஒன்றுக்கு எப்படியும் படிச்ச டிகிரிக்கு கையோட ஒருத்தரும் தொழில் எடுக்க போறோம்ல. ஸோ நம்ம போட்டி பரீட்சை எழுதித்தான் என்னென்ன தொழில் ஒன்று எடுக்கலாம். இது நம்மளோட டிகிரி குவாலிஃபிகேஷனோட சின்ன வயசுல பார்லிமெண்ட் ஆஃபீஸரோட சட்டப்படி இருக்கும். அப்ப அப்படியான விஷயங்கள் இருக்கு. அப்ப எல்லாத்தையும் இதுல சொல்லி நான் நேரத்தை எனக்கு எடுத்த விரும்பல. ஸோ அதுக்கு பிறகு அவங்களோட ஒப்பீனியனை கேட்டுட்டு இல்லாட்டி நான் வேற வெளியூர் டீமோட நம்ம கண்டினியூ பண்றாண்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம இதோட இந்த கிளாஸ் இதை முடிப்போம். ஏதும் டவுட்ஸ் இருந்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்படித்தான் நம்மளோட டிஸ்கஷன் போகும். நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணின மாதிரி இப்படி கண்டினியூவா நம்மளோட டிஸ்கஷனை கொண்டு போவோம். நான் அப்ப மற்ற எல்லாரும் ஆக்டிவ் பார்ட்டிசிபேட்ஸ் இருந்தோம்னு சொன்னா மிச்சம் லேஸ் ஆയിരിக்கும். நம்ம இப்ப இதை கொண்டு போறதுக்கு ஏப்ரல் 27 எக்ஸாம் ஷெடியூல் பண்ணிட்டாங்க கிளம்புல. ஸோ இருக்கிற நம்ம ஒரு மாசமெல்லாம் ஆக்கான் ஒதுக்கி 10 நாள் என்று படிச்சாலே லேசா கொண்டு போகலாம். ஸோ நம்ம இதோட இந்த இதை முடிப்போம். இன்ஷா அல்லாஹ் எதுமெண்டா நம்ம குரூப்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி.